இந்த வீடியோல நம்ம ரியல்மியோட நார்சோ 90யோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு 16,000 ரூபாய் பட்ஜெட்ல எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சரியான ஆப்ஷனா இருக்குமா? எந்த ஏரியாலாம் நல்லா கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஏரியாலாம் ரொம்பவே சொதப்பிருக்காங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதனால பொறுமையா இந்த வீடியோவை பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியாவை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, பாக்ஸ் ஓபன் பண்ணதும் உள்ள உங்களுக்கு யூசர் மேனுவல் கிடைச்சிரும். அது இல்லாம உங்களுக்கு ஒரு பேசிக்கான சிலிக்கன் கேஸ் கொடுத்துருக்காங்க. சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, டைப் ஏ டு டைப் சி கேபிள், 80 வாட்கான சார்ஜரோட சேர்த்து ரியல்மியோட நார்சோ 90யும் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனை பத்தி பார்ப்போமே. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கையில எடுத்த உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயத்துல இந்த பின்னாடி இருக்கிற கலர்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை ரிமைண்ட் பண்ணுச்சு. என்ன இந்த பக்கம் பார்த்தாதான் அந்த கலர் தெரியற மாதிரி இருக்கு, இப்படி பார்க்கும்போது ஆப்போசிட் கலர்ல இருக்கு. இப்ப இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்கும்போது இதுல ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது இங்க 187 கிராம் வரலையும் இருக்கு. கையில பிடிக்கும் போது சுத்தமா வெயிட் ஃபீல் ஆகவே இல்லை. முக்கியமா இதோட கார்னர்ஸ்லாம் நல்லாவே வளைவா கொடுத்துருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க பேக் சைட்ல உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இங்க ஃப்ரண்ட்ல டிராகன் ரயிலுக்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க டாப்ல உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கிடைச்சிருது. இது இல்லாம உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடுல வரும்போது பிரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக்கோட சேர்த்து ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே லெஃப்ட் சைடுல வரும்போது எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கிடைச்சிரும். இதுல கலர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சில கலர்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகல. பின்னாடி இந்த டிசைனை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஐபோனோட அந்த ப்ரோ மேக்ஸ் டிசைனை ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகேவான டிசைன் தான். இதுல இருந்து இதோட டிஸ்பிளே சைட் போகும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த சின்ன ஏரியாலாம் ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸ் கொடுக்குது. இதுல இவங்க 6.5 இன்ச்ல ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் இன்டோர்ல செக் பண்ணும்போதும் அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் இதோட பிரைட்னஸ் லெவல்ல எந்தவித குறையும் இல்ல. அதனால நீங்க இந்த போனை வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டிஸ்ப்ளே சைடுல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு 120 Hz வரலியமான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். இது இல்லாம இங்க வீடியோ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன் வரலியும் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மெயின் கல்பிரிட் யாருன்னா இதோட ப்ராசஸர் தான். அதை பத்தி கொஞ்சம் பின்னாடி வருவோமே. இந்த போன்ல உங்களுக்கு HDR சப்போர்ட்லாம் கிடையாது. இருக்கிற அந்த 2K ரெசல்யூஷன்ல உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு கீழே பார்க்கும்போது இங்க உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. ஃபேஸ் அண்ட் லாக்கும் ஓரளவுக்கு டீசெண்டா ஒர்க் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இதுல இருந்து இந்த போனோட இன்னொரு பாசிட்டிவான பேட்டரி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு 60 வாட் வரலியமான சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த போன்ல கிடைக்கும். இதை வச்சு நான் சார்ஜ் பண்ணி முடிக்கும் போது 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரலியமான நேரம் எடுத்துக்குது. ஒன்ஸ் இதெல்லாம் ஃபுல் சார்ஜ் பண்ணி முடிச்சதும் இதோட பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்குங்க. இந்த 7000 mAh பேட்டரியை வச்சு இவங்க ஒரு 12 மணி நேரம் வரலியமான ஸ்கிரீன் ஆன் டைமை தராங்க. இது இந்த பட்ஜெட்ல ஒரு சிறப்பான ஆப்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது பேட்டரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா இதோட கேமரா சைடு வரும்போது இங்க என்னதான் பில்டப் கொடுத்து ஹைலைட்ஸ்னு சொல்லியிருந்தாலும் ஆக்சுவலா ஹைலைட்டா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதுக்கு ரீசனும் இதோட ப்ராசஸர் தான். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்னாடி 3 லேயர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. 3 கேமரா மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலா இருக்கிறது ஒரே ஒரு சென்சார் தான். அது 50 MBக்கான சென்சார். மீதி ரெண்டுமே டம்மி தான். இங்க உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. நார்மலா டேலைட்ல எடுக்கும்போது ஓகேவான பிக்சர்ஸ் கிடைக்குது. கலர்ஸ்ல கொஞ்சம் சேச்சுரேஷன் தூக்கலா இருக்கு. டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் எதையும் வச்சுக்காதீங்க. அப்படியே இதோட ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. நானும் என்னடா ஒரு 16,000 ரூபாய் பட்ஜெட்ல 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்களே, ஸோ பிக்சர்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா ஓகேவான பிக்சர்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் எதிர்பார்ப்புகளை வச்சு இந்த போன் வாங்குறதா இருந்தா இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட வீடியோ சைடு வரும்போது பேக்ல உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அதுக்கு காரணமும் இதோட ப்ராசஸர் தான். இங்க மேக்ஸிமம் 1080p 60 fps வரலியமான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற வீடியோ ரெக்கார்டிங் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சைட்லயே உங்களுக்கு 1080p 60 fps வரலியமான ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் ஃபுட்டேஜ் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. நல்லாவே ஷேக் ஆகிற ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ கேமராக்காக இந்த போன் வாங்குறீங்க அப்படின்னா
இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு போகும்போது இந்த போன்ல மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6400 யூஸ் பண்ணிருக்காங்க. 6400 மேக்ஸ் அல்ட்ரான்னு நிறைய பேர்ல இவங்க சொல்லிக்கிட்டாலும் என்னதான் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெஞ்ச்மார்க்ல ரீசெண்டா பார்க்கும்போது 5.7 lakhs கிடைச்சாலும் ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த பிரைசிங்காக இந்த போனை வாங்குறீங்கன்னா அதுவும் சரிப்பட்டு வராது. ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பேசிக்கான கால்ஸ் மெசேஜ் யூடியூப் பார்க்குறீங்க, ஒரு 2-3 அப்ளிகேஷன் மல்டி டாஸ்கிங்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோன் சரியான ஆப்ஷனாக இருக்கலாம். மற்றபடி கேமிங்லாம் போடுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக இப்போ ரியல்மிலேயே இப்போ P4Xன்னு ஒரு டிவைஸ் லான்ச் ஆச்சு, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, மறுபடியும் இந்த பெஞ்ச்மார்க் சைடு வருவோமே. இங்கே பெஞ்ச்மார்க்கில் ஆன்டிடியூவில் உங்களுக்கு 5.7 lakhs வலிமான ஸ்கோர் கிடச்சிச்சு. 3D மார்க் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 99% வலிமான ஸ்டெபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. தெர்மல் த்ராட்லிங் வரும்போதும் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸரில் என்னதான் லோட் பண்ணாலும் லோடே எடுக்காது. ஒரு பேசிக்கான ப்ராசஸர் தான் இந்த பிரைசிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதே இதோட கேமிங் சைடு வரும்போது BGMல என்னதான் 60 FPS வலிமான சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே தடுமாறுற ஃபீலை கொடுக்குது. ஸோ கேமிங்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா பேசிக்கான கேம்ஸ் மட்டும் விளையாடுங்க. இந்த மாதிரி இன்டென்சிட்டி இருக்கிற கேம்ஸ்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இதோட சாஃப்ட்வேர் சைட் போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர கொடுத்துருக்காங்க. Android 16 கொடுத்துருந்தா சிறப்பான விஷயமா இருந்திருக்கும். என்ன சிறப்பாக இருக்குன்னா இங்கே உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் கிடைச்சிடும், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்ற ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்கல, ஓகேவா இருக்கு. பட் இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்கு அப்படின்னா இங்கே உங்களுக்கு IP68 IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தா ஈஸியாக காப்பாற்றிடலாம். இதோட சேர்த்து இதோட நெட்வொர்க் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு Wi-Fi 6 ப்ளூடூத்தில் 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. அதனால இந்த ஃபோனை நீங்கள் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் கால் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் மேஜரான கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை, இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் இந்த 6400 ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பான ப்ராசஸர்லாம் இல்லை. ஒரு 13,000 14,000 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7300 7400 இருக்கிற ப்ராசஸராக பார்த்து வாங்க மீடியாடெக் போகும்போது. அப்புறம் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியை பற்றி பேசும்போது இங்கே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இங்கே இன்டகிரேட்டட் ஸ்பீக்கராக இருக்குது, பாட்டமில் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட வால்யூம் லெவலை பொறுத்த வரைக்கும் நல்லா பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மேக்ஸில் வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரைசிங்க்கு டீசெண்டான ஸ்பீக்கர் குவாலிட்டியை இந்த ஃபோன் வழியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ்னு வரும்போது இங்கே UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 இருந்திருந்தால் ஓகேவாக இருந்திருக்கும், ஆனால் அதை கொடுக்கல. LPDDR4X ரேமில் சேர்த்து 6GB 128GB வேரியண்ட்டை பேஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி வரும்போது இந்த பேஸ் ஸ்டோரேஜை உங்களுக்கு 16,000 அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்டில் கொண்டு வந்துருக்காங்க. கூப்பன் ஆஃபர்லாம் போக தான் இந்த ப்ரைஸிங்கில் கிடைக்கும். அப்படி இல்லைனா 17,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அமேசானில் அந்த கூப்பன் டிஸ்கவுண்ட்ன்றது எப்பயுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே உண்மையாலுமே ஒரு நல்ல டீப்பான ஒரு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ஒரு கேமிங்காகவோ கேமராக்காகவோ பர்ஃபார்மன்ஸ்க்காகவோ இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம். அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா இதே ப்ரைஸிங்கில் ரியல்மியோட P4X அவைலபிளாக இருக்குது, அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னா மோட்டோவோட G86 பவர் ஒரு 16,000 18,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டீசெண்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ரிவ்யூ. இல்லைப்பா ஒவ்வொரு பர்டிகுலர் மந்த்லையும் எனக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லையே கேட்டகரி வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். ஈச் மந்த் வீடியோஸ் வந்து சேர்ந்துடும். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்